ஹாய், இன்னைக்கு ஒரு பேபி ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் பேபிஸ் வந்து சாப்பிட்டு மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. எப்போவுமே சட்னி சாம்பார் இப்படி செஞ்சு கொடுக்காம வெஜிடபிள் குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள், தேங்காய் பால் வச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் அளவு, சீரகம், சோம்பு, மிளகு, இவ்வளோதான் வந்து மசாலா ஐட்டம்ஸ். அது கூட இன்றைக்கி வந்து நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கலாம், அப்படியே சேர்த்திக்காதீங்க. குட்டி பையனோட குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மசாலாலாம் அரைச்சி, ஸோ அதையே ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 விசில் விட்டிங்கன்னா உள்ள இருக்க வெஜ்ஜீஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். மசாலாவுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு வந்து இதை வந்து ரைஸ் கூட கொடுத்து நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லி கூட தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். பேபி வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க. நம்ம சேனல் நிறைய பேபி ஃபுட் வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டீஸ்க்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம், பட் டைம் இருக்காது. பட் ஈஸி அண்ட் சிம்பிளாக இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நோமாமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.